ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எங்கே இருக்கிறோன்னு தெரியுமா? கோயம்புத்தூர்காரங்களுக்கு இது எங்கேன்னு தெரிஞ்சிருக்கும். இது நாகர்கோவில் ஆரியபவன் அவினாசி ரோட்டில் இருக்குதுங்க. இப்படித்தான் இருந்தது. அப்பா, இதாங்க ஃபஸ்ட் டைம் நான் வரேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. முன்னாலேயே என்ட்ரன்ஸில் லிங்க பைரவி கோயிலெல்லாம் இருந்தது. சீட்டிங்ஸு, அந்த ஒரு சீலிங்கு, அந்த ஒரு பிளேஸு, அப்பா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப அமைதியாக, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மனசுக்கு. நாங்கள் இது வெயிட் பண்ணுறப்போ செம்பு டம்ளரில் கொண்டாந்து இந்த ஜீரா தண்ணி மாதிரி ஏதோ தண்ணி கொடுத்தாங்க. நல்லா வாமாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பானால தாங்க முடியல. பாப்பா எங்கே போனாலும் கீ ரோஸ்ட்டு தான் ஆர்டர் பண்ணி வந்துருச்சு. அதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இட்லி பொடி, மல்லி சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாம் இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் எங்கே போனாலும் அவர் இட்லி தாங்க ஆர்டர் பண்ணுவார். அவர் 2 இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தார். அப்புறம் கேசரி ஆர்டர் பண்ணோம். அப்புறம் நான் மசால் ரோஸ்ட் எங்கே போனாலும் நான் இதுதான் ஆர்டர் பண்ணுவேன். ரவா ரோஸ்ட்டு, ரவா மசால். இப்போ கேசரி இனிப்புக்காக அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேசரி ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆனால் மற்ற எல்லாமே நல்லா இருந்தது. தேங்காய் சட்னி கொஞ்சம் கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா நாங்கள் போகையில் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மல்லி சட்னி சூப்பராக இருந்ததுங்க, செம டேஸ்ட்டு. சாம்பாரும் ரொம்ப நல்லா இருந்தது. தக்காளி சட்னியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்த விட டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி பொடி தாங்க. வாய்ப்பே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போது ரவா ரோஸ்ட் டேஸ்ட் பண்ணேன். ரவா ரோஸ்ட்டு அதை விட சூப்பர். நம்மளுக்கு இந்த பச்சை மிளகாயோட சேர்த்து சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குது. அப்பா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த ரவா ரோஸ்ட்லேயே எனக்கு பிடிச்சது அதுதான். இட்லி பொடியில் சும்மா குழப்பி அடிச்சிட்டு இருந்தாங்க. இட்லி பொடி என்னமோ நான் பெருசு இட்லி பொடி விரும்ப மாட்டேன். சட்னி தான் எனக்கு, சாம்பாருமே பெருசாக பிடிக்காது. எங்கே போனாலும் சட்னி ஐட்டத்தை தான் நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். இன்றைக்கி என்னமோ வெறும் இட்லி பொடியாக சாப்பிட்ருந்தேன். ஃபுல்லாக முடிச்சிட்டேன். என் பிளேட்டில் இருந்தது, பாப்பா பிளேட்லேருந்து. இப்போ குட்டி கை உள்ளே வருது. பாப்பா அம்மாவை கூட்டி விட்டாங்க. அந்த அழகான குட்டி கையில் வாங்கும்போது எல்லாமே செம டேஸ்ட்டாக இருக்குது. நான் இட்லி பொடியை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அவங்க அப்பா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லி மறுபடியும் இட்லி பொடி கொண்டு வர சொன்னாங்க. அவங்க அது கூட மல்லி சட்னி கொண்டு வந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்பா சூப்பராக இருந்ததுங்க. அவங்க அப்பா பே பண்ணுறக்குள்ளே நானும் பாப்பாவும் விளையாடிக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தது.